சொந்தமானது தான், அதுல யாரும் தலையிட முடியாது, நாங்க அவங்களுடைய கண்காணிப்பை மீறி வெளியே வந்துட்டோம் அப்படின்ற அறிவிப்பை ஈரான் சொல்லியிருக்காங்க. சரி, இது உண்மையா பொய்யா என்ற கேள்வி ஒரு குழப்பத்தோடு இருக்கட்டும். ஈரான் சொல்றது உண்மையா, அமெரிக்கா சொல்றது பொய்யா, இந்த குழப்பத்துக்கான முடிவாக நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த முற்றுகை தொடர்கின்ற பட்சத்தில் நாங்கள் செங்கடலை முற்றுகைக்குள்ளாக்குவோம், செங்கடல் மூலமாக பயணிக்க முடியாத சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த முற்றுகை அமெரிக்காவால் சக்சஸ்ஃபுல்லாக முன்னெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. ஆக அந்த முற்றுகையை முடக்கிறதுக்காக இப்போ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், சவுதி அரேபியா வழியாக செங்கடல் வழியாக நீங்க ஈடன் வளைகுடா வழியாக வெளியே வரலாம்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களை கொண்டு நாங்கள் அதை முடக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பிலிருந்து எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ள இந்த நீரிணையும், அதாவது செங்கடல் வழியாக வருகின்ற கப்பல் போக்குவரத்து முடக்கப்படுகின்ற பட்சத்தில் உண்மையிலேயே உலகம் மிக மோசமான ஒரு பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்க பிடிச்ச பிடியில விடாப்பிடியா இருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இறங்கி வர மாட்டோம் என்பது ஈரான் பக்கத்திலிருந்து வரக்கூடிய செய்தியா இருக்குது. பொதுமக்கள் எல்லாருமே ஈரான் அரசுக்கு ஆதரவா இருக்கிறது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈரான் மக்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க ஈரானுக்காக, ஈரான் அரசுக்காக. ஈரான் அரசுக்கு எதிராக இருந்த மனநிலை கூட இப்ப மறைந்து போய் ஒட்டுமொத்தமாக ஈரானியர்களாக மாறி போயிருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த யுத்தத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஈரானுக்கு இன்னும் ஒரு விஷயம் மூலமா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது அமெரிக்கா. இது கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியான விஷயம் அப்படின்றதுனால ஈரானுக்கு இது பின்னடைவாக மாறியிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது ஈரான்ல இருந்து ஏவப்படுகின்ற ட்ரோன்களை அமெரிக்கா அழிக்காம, ஏன்னா அழிக்கும் போதும் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான செலவு இருக்குது. ஈரானுடைய ட்ரோன்கள் மிக மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்கள். ஆக அந்த ட்ரோன்களை அமெரிக்கா அழிக்காம அதை அப்படியே கையகப்படுத்தி அதை மறுபடியும் சில தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த ட்ரோன்களை ஈரான் நோக்கி ஏவி கொண்டிருப்பதாக அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது உண்மையாக இருந்தா, அமெரிக்கா இப்படி ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்குமா இருந்தா, இது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். இப்போ இந்த யுத்தத்துக்கு இடையில நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 34 ஆண்டுகளுக்கு பிறகு லெபனான் நாட்டினுடைய அரசு தலைவர்களும் இஸ்ரேலினுடைய அரசு தலைவர்களும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காங்க. 10 நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம். 1948ஆம் ஆண்டு லெபனானால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யுத்தம், அந்த யுத்தம் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு மிகப்பெரிய பகையாக மாறி போயிருக்கு. இதுல உண்மையிலேயே பொதுமக்கள் தான் கணிசமான அளவில் கொல்லப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கின்ற அந்த முடிவை நோக்கி இந்த 2 நாடுகளும் நகர்ந்து வந்திருப்பது, ஒரு பேச்சுவார்த்தைக்கு, ஒரு போர் நிறுத்தத்துக்கு 2 பேருமே சமரசமாக இறங்கி வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேரை போடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. அவர் தான் காரணமும் கூட. ஆக நோபல் பரிசை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த போரையும் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் ஈரான் கையில் இருக்கக்கூடிய யுரேனியம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய கோரிக்கை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றது ஈரான் தரப்பு பதிலாக இருந்தது. அந்த பதிலை ஏற்க முடியாமல் இருந்தது அமெரிக்கா. ஆனால் இன்றைக்கு வெள்ளை மாளிகை தரப்பு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யுரேனியத்தையும் அமெரிக்கா கைவசம் தருவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, ட்ரம்புக்கு இந்த தகவலை யார் சொன்னாங்க, இது எதுவுமே தெரியாது. ஆனால் ட்ரம்ப் வழக்கம் போல சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அது மாத்திரம் இல்லாம சீனா ஆயுதங்களை இனிமேல் வழங்காது ஈரானுக்கு அப்படின்ற தகவலையும் சீனா தரப்பு தனக்கு சொல்லியிருப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இதுவரைக்கும் சீனா ஆயுதங்களை வழங்கி கொண்டிருந்தது அப்படின்றத கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதற்கான பதில் யாரிடமுமே இல்லை. ட்ரம்ப் ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்து அந்த செய்தியை சொன்னதோட, நான் வெகு சீக்கிரத்திலேயே சீனாவினுடைய ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாகவே உலகம் ஒரு குழப்பமான சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. இன்னமும் இந்த 2 நாட்டு தலைவர்களும் ஒரு சரியான முடிவெடுக்காம, அதாவது ஈரானும் அமெரிக்காவினுடைய நாட்டு தலைவர்களும் ஒரு சரியான முடிவெடுக்காம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு பொருளாதார சிக்கலை நோக்கி, ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு சூழலை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருப்பது அவ்வளவு நல்ல விஷயமா படல.